ஹாப்பி டே. இந்த வீடியோவில் லாஸ்ட் யூனிட் ஆன் த ரூல் ஆஃப் த ரோட் ரிவிஷன் பண்ண போகிறோம். சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ரொம்ப முக்கியமான கிராமர், கன்கார்ட், அக்ரிமெண்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எழுத போகிற எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் இப்போ வீடியோவுக்கு போகலாம். சினானிம்ஸ்: கன்ஃபியூஷன், மெஸ், பெரில், ரிஸ்க், pedestrians, persons who walk on the streets, chaos, confusion, anarchy, lawlessness, rebellion, preserved, maintained, curtailed, reduced. Synonyms பார்த்துட்டே இருக்கிறோம். Let's switch on to antonyms. Confusion, clarity, peril, safety, chaos, clarity, orderliness, inquire, respond, anarchy, lawfulness, preserve, abandon, curtailed, increased, tyranny, democracy. British English and American English. Which English do we follow? Nama Indians, we follow the British English, but now recently we are also mixed with both British and American English, so that is Indian English. இப்போ let's see few words. Pullover, sweater, so நம்ம American English தான் யூஸ் பண்ணுறோம். Fellow, guy, football, soccer, paraffin, kerosene, pocket money, allowance, indicators, blinkers, tire, punctured, flat tire, barrister, attorney, barrister na lawyer, fortnight, 2 weeks. நம்ம 2 வீக்ஸ்ன்னு சொல்கிறத சேர்த்து ஒரே வேர்டாக fortnight. ஸோ இட் இஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ இது மாதிரி இது வந்து கொஞ்சம் நியூ வேர்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதும் இன்னும் நிறைய இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேருந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கன் இங்கிலீஷ்லேருந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் எது கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு தெளிவாக இருக்கணும். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான், ஜஸ்ட் ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கிட்டோம். ஸோ இப்போ எல்லா சினானிம்ஸும், எல்லா ஆண்டனிம்ஸும், எல்லா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் படிக்கணும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது வந்து அக்ரிமெண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் வித் த வேர்ப், அதுதான் கன்கார்ட் அப்படி சொல்கிறோம். புக்லே டேக் ஓப்பன் ஆன் பேஜ் 186, டெக்ஸ்ட் புக் 186. Every citizen has to follow the rules of the society. எவ்ரினால நம்ம எல்லாமே அப்படி சொல்கிறோம். எல்லாமே ப்ளூரல் தானே, இல்லை எவ்ரின்னு சொல்லும்போது எல்லாருமே, பட் ஒன் பை ஒன், ஒருத்தராக எல்லாருமே. ஸோ அப்போ எவ்ரி வந்தால் சிங்குலர், ஹேவ் போடக்கூடாது, ஹேஸ் போடணும். ஆல் சிட்டிசன்ஸ் ஹேவ், ஆல்னா ப்ளூரல், ஹேவ், எவ்ரி சொன்னால் சிங்குலர். Next, I go to school by bus, she goes to school by cycle. I, அது எல்லாருக்குமே தெரியும். I சிங்குலர், சப்ஜெக்ட் ஃபஸ்ட் பர்சன், she சிங்குலர் தேர்ட் பர்சன் சிங்குலர்னால she goes,
ஐ கோ. இது ரெண்டுமே சிங்குலர் தான். கோ கோஸ் சிங்குலர், பட் இந்த கன்கார்ட் சேஞ்சஸ். கோ கோஸ் டிஃப்ரென்ஸ். Every man and every woman has duties to perform. இப்போ every அடுத்து each boy and each girl. ஈச்சும் சரி எவ்ரியும் இட் ரெப்ரசன்ட்ஸ் தனித்தனியாக இண்டிவிஜுவலி. ஈச் பாய்ஸ்ன்னு வராது, எவ்ரி மென்னு வராது. ஸோ எரர் ஸ்பாட்டுக்கு அப்படி கேட்டால் ஈச் பாய்ஸ்னால் அதை பாய்ஸை கரெக்ட் பண்ணிக்கணும். ஈச் பாய் அண்ட் ஈச் கேர்ள் வாஸ். ஸோ இங்கே வந்து வாஸ் மேலே எவ்ரி மேன் அண்ட் எவ்ரி உமன் ஹேஸ் ரெண்டுமே சிங்குலர் தான். ஞாபகம் வச்சுக்கணும். எவ்ரி வந்தால் ஈச் வந்தால் சிங்குலர். நெக்ஸ்ட், the team is performing well. the team வந்து it's a group of team, but ஒரே டீம், அது ஒரே குரூப்பாக இருக்கனால it acts as a singular. the staff are arguing about the dates. இங்கே வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். the staff வந்து மேபி டீச்சர்ஸாக இருக்கலாம் அல்லது என்ன ஒர்க்கர்ஸாக இருக்கலாம். அவங்க ப்ளூரல் தான், பட் அஸ் அ டுகெதர் ஒன் குரூப்பாக பார்க்கும்போது வி டேக் அ சிங்குலர். ஆனால் இந்த சென்டென்ஸில் ஆர்கியூயிங் அப்படி சொல்லும்போது தெர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர் டிவைடட் அமாங் தெம். ஒரு டீம் இன்னொருத்தவங்க ஆர்கியூமெண்ட் யார் யாருக்கு நடக்கும்? கண்டிப்பாக ரெண்டு பார்ட்டிஸ்குள்ளே தான் ஆர்கியூமெண்ட் நடக்கும். ஸோ த ஸ்டாஃப் வந்து குரூப்பாக சிங்குலராக காமிச்சாலும் அங்கே ஆர்கியூயிங் அப்படி சொல்லிட்டு பிரித்து காமிக்கும்போது அங்கே என்ன போடுறோம்? இட் ஆக்ட்ஸ் அஸ் ப்ளூரல். ஸோ த ஸ்டாஃப் ஆர் ஆர்கியூயிங் அபவுட் த dates of the tour program. the class is இது வந்து the class வந்து it stands as singular. next the class are arguing. அப்போ இந்த arguing அப்படி சொல்லிட்டு வர வேர்டு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அது ஒரு டிவிஷனை காமிக்குது, ப்ளூரல். the same way அடுத்து the jury judges together. the jury are dividedனாலே ஒரு பாகுபாடு, டிவிஷன் as a group. அப்போ வேர்டு வந்து நம்ம ஞாபகமாக பார்க்கணும். அந்த எப்போ சிங்குலர் வரும் எப்போ ப்ளூரல் வரும் அப்படின்னு உள்ளதை கவனமாக இருந்து ஆன்சர் பண்ணணும். த சீனரி ஆஃப் காஷ்மீர். சீனரி சிங்குலர். ஆல் த இன்ஃபர்மேஷன். ஆல் அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ளூரல், பட் த இன்ஃபர்மேஷன் அது வந்து டுகெதர் ஒரு பர்சன். ஆல் த இன்ஃபர்மேஷன் ஹி கேவ் மீ வாஸ் ஃபால்ஸ், சிங்குலராக இருக்குது. ஆல் த ஃபர்னிச்சர் எல்லாமே ஃபர்னிச்சர்னாலே இன்ஃபர்மேஷன், ஃபர்னிச்சர், அட்வைஸ் இது எல்லாமே இட் கம்ஸ் அஸ் சிங்குலர். யுவர் ஹேர் அதுவும் சிங்குலர். லக்கேஜ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஒரு சில இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இதில் சீனரி, இன்ஃபர்மேஷன், ஃபர்னிச்சர், ஹேர், லக்கேஜ் இது எல்லாமே இட் ஸ்டாண்ட்ஸ் அஸ் அ சிங்குலர். பார்க்குறதுக்கு ப்ளூரலாக இருந்தாலும் இட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ சிங்குலர். there are few more words. இதில் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. advice, alphabet, brick, clothing, poetry, thunder இது எல்லாமே எப்போவுமே it acts as a singular. இதுக்கு plural ஃபார்மே கிடையாது. the next, the correspondent and principal has called for a meeting. இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ரெண்டு சென்டென்ஸும் the correspondent அண்ட் பிரின்சிபல். அப்போது ஃபஸ்ட்டு மட்டும்தான் வந்திருக்கு கரஸ்பாண்ட். அப்போது ரெண்டுமே சேம் பர்சன், ஒரே பர்சன் ஆக்டிங் அஸ் அ கரஸ்பாண்டன்ட் அண்ட் த பிரின்சிபல். அந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் த கரஸ்பாண்டன்ட் அண்ட் த பிரின்சிபல் அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ டூ பர்சன், ரெண்டு பர்சன்னால் அங்கே வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ப்ளூரல். ஸோ இன்னும் தெர் ஆர் மெனி மோர் சென்டென்சஸ் இதே மாதிரி கன்கார்ட் இருக்குது. ஐ வாண்ட் யூ டு கோ த்ரூ த புக். Thank you.